தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம். மீண்டும் ஒரு சமையல், ஒரு சின்ன சமையலில் கனகாலத்தை பிறகு நாங்கள் சமருக்கு ஊருக்கெல்லாம் போய் வந்து நாங்கள் அதெல்லாம் நேர பிரச்சனை, அதால் வீடியோ எடுத்து போட இல்லாத சட்டம். எங்கள்கிட்ட திருமண நாள் வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி. லைக் பண்ணியிருந்தீங்கள், கமெண்ட் பண்ணியிருந்தீங்கள், எல்லாத்துக்கும் நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தான் எல்லோரும் பார்ப்பினும் ஆதரவுக்கு நன்றி. இன்றைக்கு நாங்கள் ஒரு சிம்பிளான இரவு சாப்பாடு, ஒரு சூப் செய்ய போகிறோம். கரெக்டில் சூப் ஆரோக்கியமான சூப், இரவு சாப்பாட்டுக்கு நல்ல சூப். நீங்கள் டக்குண்டு ஒரு 15-20 நிமிஷத்தில் செய்து சாப்பிடலாம். நாங்கள் கரெக்ட் சூப் செய்வோம். வாங்க. இதுக்கு தேவையான சாமான் வந்து கரெக்ட் 1 லிட்டர் சூப்பு செய்ய போகிறீங்களா 300 கிராம் கரெக்ட். தடிப்புக்கு போடுறதுக்கு ஒரு கிழங்கு, உருளைக்கிழங்கு, வதக்குறதுக்கு வெங்காயம், 2 உள்ளி, கொஞ்சம் இஞ்சி, மற்றது டபுள் க்ரீம். இது டபுள் க்ரீம்னு சொல்கிறோம், பாலை தடிப்பாக்கினது, அதை கடைசியாக விட்டுறது. இப்போ நாங்கள் சூப்பு செய்வோம். இது பட்டர். இப்போ பட்டரில் வதக்க போகிறோம். கொஞ்சம் பட்டர், கிரீனா பிறகு அகப்பை வந்து நடுக நாங்கள் கேஸ் அடுப்புக்கு பகர அடுப்பு அகப்பை பாவிக்கிறோம். தகரம் நாங்கள் இதில் கிண்டினோம்னா தகரம் இந்த சட்டியிலையும் சேர்ந்து அந்த தகரம் உருகிடும், ரெண்டும் சேர்ந்து உறைஞ்சி. அதனால் வந்து மரப்பை பாவிக்கணும். இல்லாட்டி இப்படி பிளாஸ்டிக் போட்டு பாவிக்கணும். வெங்காயம் 50 கிராம் வெங்காயத்தை முதல் கொண்டு வதக்குவோம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கைக்குள்ள உள்ளியும் இஞ்சியும் போடணும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு, வெங்காயம் மரவாசி வதங்கினா பிறகு உள்ளி போடுறோம். உள்ளி 2-3 உள்ளி போடலாம். 1 லிட்டர் சூப்புண்டா 3 உள்ளி பூண்டு போடலாம். பெரிய உள்ளிண்டா 2 காணும். அதோடு சேர்த்து கொஞ்சம் இஞ்சி. எல்லாம் உடலுக்கு ஆரோக்கியமானது. எல்லாத்தையும் போட்டு வதக்கி போட்டு மூண்டும் வதங்கின பிறகு நாங்கள் கரெக்டாக போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கும். வெங்காயம், உள்ளி, இஞ்சி எல்லாம் வதங்கிட்டு அதை நாங்கள் கரெக்டாக போட்டு அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கும். இப்போ கரெக்ட் வதங்கிட்டு கரெக்டோடு சேர்த்து ஒரு கிழங்கு வந்து தடிப்பு போடுறது. கிழங்குல மாற்றத்து இருக்குது. ஆரோக்கியமான சூப்பு இரவு சாப்பாட்டுக்கு, இரவு சாப்பாடு இல்லாட்டி சாப்பாட்டுக்கு முதல்ல நீங்கள் சூப்பு குடிக்கலாம். கிழங்கையும் சேர்த்து வதக்கி போட்டு எல்லாம் வதங்கின பிறகு நாங்கள் தண்ணி விடுவோம். இப்போ கிழங்கு வதங்கிட்டு இப்போ நாங்கள் தண்ணி விட்டு அவிய விடுவோம். 1 லிட்டர் தண்ணி விட்டு எல்லாம் சேர்த்து கடைசியாக சூப்பு முடியக்கு 1 லிட்டர் சூப்பு அளவு வரும். அதோடு சேர்த்து 2 தேக்கரண்டி உப்பு போடலாம், இல்லாட்டி சூப்பு பவுடர் போடலாம். உப்பு ஆரோக்கியமானது. தண்ணியை விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆவிய விடுவோம். எல்லாம் சேர்த்து 10 நிமிஷம் அவிஞ்ச உடனே இந்த மிக்சரால் அடிச்சுட்டு டபுள் க்ரீம் ராம விட்டால் சூப்பு ரெடி. இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. கரெக்ட் கிழங்கெல்லாம் அவிஞ்சிட்டு இப்போ நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணாக்க அடுப்பை குறைச்சி விடணும், இல்லை ஒளியில் எடுக்கணும், இல்லாட்டி பறக்கும்.
இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க. சூப்பு தடை கலந்துட்டு இப்போ ராமை விட்டு ஒரு கொதி. கரட் சூப் ரெடி. ராம் ஒரு கொதி வச்ச உடனே நாங்கள் சாப்பிடலாம். ராமன்ற டபுள் க்ரீம் எல்லா கடைகள்லையும் இருக்கும். ஆரோக்கியம் தடிக்கப்படின பால். இப்போ சூப்பு முடிஞ்சது பாருங்க. சூப்பு தடைப்பு எல்லாம் சரியாக இருக்குது. அடுப்பணி பாட்டிட்டு இப்போ சர்வீஸ் பண்ணலாம். சூப்பு ரெடி. அதுக்கு மேலே கொஞ்சம் பேத்தலி ஆரோக்கியமானது வடிவாயம் இருக்கும். அதோட சேர்த்து கொஞ்சம் மிளகு தூள் கடைசியாக போடுவோம் மேலே. கரட் சூப் இன்றைக்கு இரவு கடை சாப்பாடு. நாங்கள் சூப்பு தான் சாப்பிட போகிறோம். நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இல்லாட்டி ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிடுங்க. என்ன உங்களுக்கு விருப்பம் பண்ணி கொமெண்ட்ல எழுதுங்க. எல்லாம் சமைச்சு உங்களுக்கு காட்டுறேன். இல்லாட்டி இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.